வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குற அந்த மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தில் சம்பவம் தாண்டா படமேங்கிற மாதிரி ஒரு வேற லெவல் தரமான சேர்க்க பண்ணி வச்சுருக்கீங்க படத்தில். எப்பா ஜார்ஜ் மில்லர் ஐயா, உங்களுக்கு 80 வயசுன்னு சத்தியம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி 80 வயசு ஒருத்தர் இந்த படத்தை எடுத்துருக்காரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு படம். சும்மா அதகலமாக அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லுவாங்களே, அது இந்த படம் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் படம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபியூரி ரோட் மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஆக்ஷன் பிரியர்களாக இருக்கவங்க எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரி இருக்கும். அல்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இந்த படத்தோட மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்னு போகும்போது எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஆக்டர்ஸ் கிட்ட போயிடுவோம். ஆன்யா டேலர் ஜாய் இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 hour கேப்பில் தான் அவங்க வந்து அப்பேரே ஆகிறாங்க. அப்பேரான அந்த செகண்ட்லேருந்து படத்தோட எண்ட் வரைக்கும் நீங்கள் அவங்க கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தை பார்க்க முடியும். பிகாஸ் இந்த படமே பேசிக்கலி ஒரு வெஞ்சன்ஸ் ஸ்டோரி தான். அம்மாவை கொண்டவனா பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. அந்த கொல்ற வரைக்கும், அந்த ஒருத்தனை போட்டு தள்ளுற வரைக்கும் நீங்கள் அந்த ஆக்ட்ரஸ் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தை பார்த்துட்டே இருக்க முடியும். அது அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்யா டேலர் ஜாய் வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க கண்ணை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கோபத்தில் தான் இருக்கான்னு. சாதாரணமாக அவர் பேசுகிற அந்த சீக்வன்ஸில் கூட அந்த கோபத்தை உங்களால் பார்த்தீங்கன்னா உணர முடியுங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாவறதுக்கு முன்னாடி எனக்கு கொண்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியை இந்த பக்கம் ஆக்டர்ஸ் வெளில அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. போன படம் ஃபியூரி ரோட்ல வந்த மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடர் தான் இந்த படத்தில் இந்த ஃபியூரியஸாவே இறக்கியிருக்காங்க. சும்மா பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடர் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த ஆக்டர்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. செம்ம அழகான ஒரு ரைட்டிங் போயிருக்கு. போன படத்தில் நம்ம மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டைலாகும் இருக்காது. ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே இந்த கேரக்டருக்கு பெரிய டைலாக்ங்கிறது கிடையாது. பாதி படம் கிட்ட இவங்க ஊமையாக தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயுமே ஒரு கொஞ்சமாக டைலாக் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆக்ஷன் தான். அண்ட் ஆக்ஷன்லேயே ஆக்டிங்கை கன்வே பண்ணோம்னா அது எவ்வளோ கஷ்டம் மட்டும் யோசிச்சு பாருங்க. அது சூப்பர் அழகாக ஆன்யா வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. டாப் நாச்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆல்சோ ஆக்ஷன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போன படத்தில் நம்ம சார்லிஸ் தர இந்த பக்கம் மேக்ஸ் கூட இறங்கி சண்டை போட்டிருப்பான். அதனால ஷூட்டிங் மட்டும் இல்லை, சண்டையும் தரமாக பண்ண முடியுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் நம்ம ஆன்யா சண்டை போடுற மாதிரி எந்த சீக்வன்ஸும் அமைக்கப்படலை. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாகவே இருந்திருக்கும் இந்த கேரக்டர். பட் ஒரு சின்ன நிற்பிக்காக தான் சொல்கிறேன். பட் ஆப்வியஸாக இந்த படத்தில் அவங்க ரொம்ப எங்கே இருப்பாங்க. சண்டை போடுற மாதிரி காமிச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. பட் எப்படி பார்த்தாலும் இவங்க பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாது. இவங்களை விட எனக்கு தெரிஞ்சு ஒருபடி மேலே கிறிஸ்டன்ஸ் பத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். டாக்டர் டிமெண்டஸாக வந்திருப்பாரு. இப்படி ஒரு கிறிஸ்டன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. செம்ம வைல்டான ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த உலகமே ஒரு கிரேஸான உலகம் தான். மனுஷங்களே மிருகம் போல நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த மிருகங்களை கட்டுப்படுத்தணும் ஒருத்தன் வந்தானா அவன் எந்த அளவுக்கு ஒரு டிமாண்டிங்காக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம கிறிஸ்டன்ஸை சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாரு. செம்ம டிமாண்டிங்கான செம்ம வைல்டான ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லிட்டரலாக அவனை ஏமாத்தின ஒருத்தனை துரத்தி பிடிச்சி கொடுமை பண்ணி கொள்வாருங்க. இந்த போன படத்தில் இமோட்டன் ஜோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அதனால அவர் சொல்கிறத கேட்பாங்க. பட் இந்த படத்தில் நம்ம கிறிஸ்தன் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறத கேட்காம விட்டா தக்காளி எங்கே போட்டு தள்ளுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவன் பேச்சை கேட்குற மாதிரிலாம் சீக்வன்ஸ் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த விஷயத்தை, அந்த ஒரு வில்லனிசத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தன் சூப்பராகவே செல் பண்ணாரு. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ ஆன்யா ஒரு பக்கம்னா இந்த பக்கம் கிறிஸ்டன்ஸ் போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை சூப்பராக புஷ் பண்ண முடியும். இந்த படத்தில் ஹீரோ வில்லனோட அந்த ஒரு பாண்டிங் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தை ஹீரோ வில்லனோட அந்த பாண்டிங் சூப்பராக எலிவேட் பண்ணிச்சு. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், ஜார்ஜ் மில்லர் ஐயா 80 வயசாயா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. டப்புன்னு இன்னொரு 2-3 ஃபியூரி ரோட தட்டி விடுங்க. இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. மூணாவது முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி. இந்த உலகத்தை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக காமிக்கணுமோ, எந்த அளவுக்கு ஒரு ரக்கடாக காமிக்க முடியுமோ அதை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் மணலாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போர் வச்சிரும்ல. பட் இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஃபுல் டெசர்ட்டாக தான் காமிச்சிருக்காங்க. கண்ணுக்கு தெரிய எல்லா இடத்துலையுமே மணல் தான் இருக்குது. பட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னடா மேஜிக் பண்ணுறீங்க, நிஜமாலே ஒரு அழிஞ்சு போன உலகம், கம்ப்ளீட்டாக வறண்டு போன ஒரு உலகம் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்டை அழகாகவே நம்மகிட்ட கிரியேட் பண்ணுறாங்க. அந்த உலகத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு டிஸ்டோப்பியன் ஃபியூச்சர் தான். பட் அந்த உலகத்துக்குள்ளே நம்மளால ஒரு செகண்ட் கூட சர்வே பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை கூட சூப்பராக சினிமாட்டோகிராஃபி அந்த உலகத்தை காமிக்கிற விதத்திலே நம்மகிட்ட கன்வே பண்ணுறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் மூவிங்க. நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும். விஷுவலி ஸ்டன்னிங்கான ஒரு உலகத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வேற மாதிரி எலிவேட் பண்ணுது. மேட் மேக்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருடைய மைண்ட்லேயுமே அந்த ஹை ஆக்டேன் சேசிங் சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வரும். அதை இந்த படத்தில் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் ஒரு 3 இல்லைனா 4 சேசிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றத்தோட என்ன கம்பேரே பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு சேசிங் வைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. முக்கியமாக சொல்ல போனோம்னா டேங்கரை ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணி அவங்க போகிற அந்த சேசிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துலாம் அடிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபியூரி ரோட்டில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க.
இந்த படத்தில் லைக் இவ்வளோ வித்தியாசமாலாம் எப்படா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் லாங்கான அந்த சேசிங் சீன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூரி ரோடில் வர மாதிரி இந்த படத்துலையுமே உங்களால் ஒரு ஷேக்கி கேமரா கூட பார்க்க முடியாது. அதனால் ஆக்ஷன் சீக்வன்ஸை சூப்பராக உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது. என்ன நடக்குதுங்கிறத கொண்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஃபியூரி ரோடில் வந்த மாதிரியே தான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட ஒரு கதை பில்ட் ஆகுது. ஃபியூரியஸாக அவனுக்கு உதவி செய்கிற ஒருத்தனை மீட் பண்ணுற அந்த கதையவே அழகாக ஒரு சேஸ் சீக்வன்ஸில் தாங்க அமைச்சிருக்காங்க. அண்ட் ஃபியூரியஸாக அவனை இழக்கிற ஒரு விஷயத்தையுமே ஒரு சேஸ் சீக்வன்ஸில் தான் அமைச்சிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, சேஸில் தான் கதையே பில்ட் ஆகுது, கதையே முடியுது. இந்த கேரக்டரே அதில் தான் டெவலப் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக அந்த சேஸ் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு சேஸ் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவாக ஃபீலே ஆகாது. ஏதோ ஒரு புது எலிமெண்ட், ஏதோ ஒரு புது விஷயம் கண்டிப்பாக அந்த சேஸுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அண்ட் அதுதான் அந்த சேஸிங்கை ரொம்ப எங்கேஜிங்காக மாற்றுது. ஃபியூரி ரோடில் கூட பார்க்காத நிறைய விஷயங்கள், நிறைய எலிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உள்ளடக்கி வேற மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு ஜார்ஜ் மில்லர். அண்ட் ஃபியூரி ரோடில் வந்து ஸ்டைலே இந்த படத்துலையுமே நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள் ரொம்ப கிரவுண்டடாக க்ளோஸ் டு ரியாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் சேஸை எலிவேட் பண்ணுற பற்றி ஆப்வியஸாக மியூசிக்கை சொல்லி ஆகணும். போன படத்தில் எனக்கு இருந்த ஒரே மைனஸ் மியூசிக் தான். ஐ மீன் லைக் அந்த கிட்டார் மியூசிக் எல்லாமே ரொம்ப ஐக்கனிக்காக இருந்தாலும் சேஸ் சீக்வன்ஸ்னு வரும்போது பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு விருப்பம் இருந்துச்சு 2-3 தடவை பார்க்கும்போது. பட் இந்த படத்தில் அப்படி இல்லைங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கேங்குக்குமே தனித்தனி மியூசிக் போட்டிருக்காங்க. பயங்கரமாக டிமெண்டஸ் அவருடைய அந்த பைக் கேங்கோட வருவார்ல, அந்த இடத்துல அவருடைய இந்த சேரியட் மாதிரி பைக்கையும் பின்னாடி அவ்வளோ கூட்டம் வரது எல்லாத்தையுமே பைக் சவுண்டோட சேர்த்து ஒரு மியூசிக்காக பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த டிமெண்டஸோட அந்த கெத்தை அது வேற மாதிரி எலிவேட் பண்ணிச்சு. பயங்கரமான ஆல்டாவன் அப்படிங்கிற தாட்டை அழகாக வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி சேஸ் சீக்வன்ஸில் வர அந்த மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா லூப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் மியூசிக் ஒரு மிகப்பெரிய எலிவேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஃபியூரி ரோட்டில் அந்த கிட்டாரிஸ்ட்டை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் செய்கிறேன். அவரை இறக்கிறதா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அந்த மியூசிக் செம்ம ஐக்கானிக்கானது. அதை இந்த படத்தில் எங்கேயுமே யூஸ் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல, அதை சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் சீனில் மட்டும் நம்ம மேட் மேக்ஸை காமிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஈஸ்டர் எக். ஸோ நெக்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது மறக்காம நோட் பண்ணி பாருங்க. போன படத்தில் இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது, கதை. போன படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்கும், பட் ஒரு மோர் லைக் ஒரு லோர் டெவலப்மெண்ட் தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் தேடி தான் கதை எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் கதைங்கிறத பேசிக்காக எழுதியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதுக்கான பில்ட் வந்து நல்லா இருந்துச்சு. சாப்டராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். போன படம் மாதிரி இது கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கல. நீங்கள் வந்து ஸ்டோரியை டீகோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அமையல. ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி ஒரு லீனியர் பாத்தில் தான் நகருது. எங்கேயுமே உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகாது. காம்ப்ளெக்சிட்டி இருக்குதான், பட் அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் கொடுத்துருக்கீங்க. ஸ்டோரி பைஸாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்டோரி அண்ட் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லி எதுவுமே இல்லாமல் லீனியராக நகரும்போது உங்களால் ஆக்ஷனையும் ரசிக்க முடியும். அதே சமயத்தில் ஸ்டோரி இன்னும் பெட்டராகவே என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் என்னதான் நீங்கள் 1008 ரிவெஞ்ச் ஸ்டோரி பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ரிவெஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சாட்டிஸ்ஃபிகேஷனாக கொடுக்க தான் செய்யுது. இட்ஸ் குட், இட்ஸ் ரியலி குட். அந்த ரிவெஞ்சுங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபியூரியஸாக ஓகே மன அமைதி ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாகவே அந்த ரிவெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படத்தோட எண்டுமே கிட்டத்தட்ட ஃபியூரி ரோடுக்கான ஒரு லீடாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் எந்த ஒரு படமும் பார்த்துருக்கணுங்கிற தேவையே கிடையாது. இது கம்ப்ளீட்லி செப்பரேட்டான ஒரு கேரக்டர் ஸ்பின் ஆஃப் தான். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஃபியூரி ரோட் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. போன படம் மாதிரியே இந்த படத்தோட ப்ரொடக்ஷனும் டாப் நாச்சாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாகவே கிரியேட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் காசு அள்ளி செலவு பண்ணியிருக்கீங்க. போன படம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி யாருமே படம் எடுத்துட முடியாது, எவ்வளோ காசு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணுறது கஷ்டம்னு நான் நினச்சேன். பட் அதே ஒரு படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஜார்ஜ் மில்லர் வாட்ச் மீ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. சிம்பிளாக படத்தோட ப்ரொடக்ஷன், டெக்னிக்கல் சைடு, ஸ்டன்ஸ், ஆக்ஷன் சொல்லி இது எல்லாத்துலேயுமே மற்ற படங்களை காட்டிலும் இது ஒரு படி மேலே நிற்குதுங்க. செம குவாலிட்டியான ஒரு படம். அகைன் நீங்கள் ஆக்ஷன் பீரியர்களாக இருந்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டேன், நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. மிக முக்கியமானது விஎஃப்எக்ஸ். இந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன படத்தில் இருந்ததை விட இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்திருக்கு. அண்ட் சில இடங்கள் அது துண்டாக தெரியவும் செஞ்சது. இது வந்து கிரீன் ஸ்க்ரீனில் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி உங்களால் சில சீனை பார்த்தீங்கன்னா அப்படியே பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிட முடியும். போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன படம் ரொம்ப கிரஞ்சாக இருந்துச்சு. கிரஞ்சின் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அந்த படத்தில் இருக்க அந்த கார்ஸ் எப்படி துருப்பிடிச்சு போய் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த படத்தோட அந்த மொத்த ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ரஸ்டியான வைப் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த படம் மற்ற ஹாலிவுட் படங்கள் போல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. கார்டு மோர்டா இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அதுக்கு விஎஃப்எக்ஸ் தான் முக்கிய காரணம். அதுவும் டிமெண்டஸ் அவருடைய சேரிட்டில் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்புறேன். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆப்வியஸாக இப்போதைக்கு இருக்க அந்த விஎஃப்எக்ஸ் உலகத்தில் ஜார்ஜ் மில்லரும் விஎஃப்எக்ஸ் கூட விளையாடி இருக்காரு. பட் போன படம் ரொம்ப லைக் எப்படி கிரஞ்சியாக இம்பர்ஃபெக்டாக ஒரு ஃபீலை கொடுத்துச்சுல, அது ஒரு ஃபீல் இந்த படத்தில் வரவே இல்லை. க்ளீனான ஒரு விஎஃப்எக்ஸை பற்றி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் துண்டாக தெரியுற அந்த சமயத்தில் விஎஃப்எக்ஸ் இந்த போன படத்தோட அந்த குவாலிட்டியோட ஒரு படி கம்மியாக இறக்கி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் பேட், பட் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அந்த ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே எடுத்துருந்துருக்கலாம். என்னமோ ஒன்று அது ஒரு மைனஸாகவே என் கண்ணில் உறுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாங்காக தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். ட்ரிம் பண்ணியிருக்கலாங்க. நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவு மாதிரி இழுத்துட்டாங்க.
அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் ரேசியாக ஃபீல் ஆகியிருக்கும். போன படம் ஃபியூரி ரோடு வந்து கொஞ்சம் லென்த்தான படம் தான். பட் இருந்தாலும் படம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இடம்பெற்றிருக்கும். பட் அந்த படத்தில் ஆக்ஷன் கூடவே சேர்ந்து கதையுமே அங்கங்கே வந்துட்டு போகிற அந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தை கொஞ்சம் ட்ராகியாக ஃபீல் பண்ண வைக்குது. மேபி லைக் ரிப்பீட்டட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ படத்தை இன்னும் ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாண்ட் மொமெண்ட்டே இல்லை. லைக் ஒரு பதக்க வைக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னிக்கலாக அது ப்ரீக்வல். ஃபியூரியாஸாக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு நல்லாவே தெரியும். அதனால் ஃபியூரியாஸா எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவள் தப்பிச்சிட போகிறா, அடுத்த பத்துக்கு அவள் தான் லீடாக வர போகிறா. ஸோ ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. ஸோ என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தாலும், எவ்வளோ சம்பவங்கள் இருந்தாலும் ஃபியூரியாஸாவுக்கு ஒன்றும் நடக்காதுங்கிற அந்த மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொஞ்சம் உங்களை விலகி வைக்க தான் செய்யுது. எப்படி சொல்கிறேன்னா, போன படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே இந்த பக்கம் நம்ம மேட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரோட முன் பக்கம் கட்டிட்டு அப்படியே பறப்பாங்க. தக்காளி ஏதாவது ஒரு கார் மேலே போதுனா மேட் மேக்ஸ் செத்துருவானேடா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்போதுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். படத்தோட எண்டில் கூட ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு மேட் மேக்ஸ் அந்த ஃபியூரியஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இல்லை யார் சாக போறா, யார் உயிரோட இருக்க போறா, இவ்வளோ பெரிய ஒரு போர் நடத்துறாங்களே, என்னதான் நடக்க போதுங்கிற ஒரு பதப்பதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. லைக் லிட்டரலாக நம்ம ஃபியூரியஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் சாகிற நிலைமைக்கு போயிடுவா. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஷி ஒன்ட் டை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பதப்பதிப்பு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான் சொல்லணும். ஸோ புதுசாக அந்த மேட் மேக்ஸ் உலகத்துக்கு நீங்கள் வர இருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு போகிறது இன்னும் பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஃபியூரி ரோட் படத்துக்கான நிறைய லிங்க்குமே இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு தனியாக துண்டாக தெரியாது, ஒரு கண்டினியூட்டியே அங்கங்கே இருக்க தாங்க செய்யுது. பட் எப்படி பார்த்தாலும் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. சரியான ஆக்ஷன் இருக்குது, தரமான ஒசைகை செஞ்சிருக்காப்புல நம்ம ஜார்ஜ் மில்லர். தொடர்ந்து இந்த மேட் மேக்ஸ் உலகத்தை கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரியல. பட் இந்த உலகம் நல்லா இருக்குங்க. ஜார்ஜ் மில்லரோட அந்த விஷனுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த உலகத்தை கண்டினியூ பண்ணியே ஆகணும். இந்த உலகத்துக்குள்ள நான் வந்துட்டேன், என்னை வெளில விட்றாதுக்கிட்டா எப்பா. தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் கொடுத்துட்டே இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே உங்கள் தாட்ஸ், உங்களோட வியூஸை மறக்காம காமெண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 கார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதையும் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.